சோகோட்ரா தீவு சோகோட்ரா ஐலாண்ட் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு தனித்துவமான தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது ஏமன் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதன் தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் காரணமாக வேற்றுகிரக தோற்றமுடைய இடம் அல்லது இந்திய பெருங்கடலின் கலபாகோஸ் என்று அழைக்கப்படுகிறது. புவியியல் அமைவிடம் சோகோட்ரா தீவுக்கூட்டம் அரேபிய கடலுக்கும் கார்டாஃபுய் கால்வாய்க்கும் இடையில் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது. ஏமனின் தெற்கே மற்றும் சோமாலியாவின் கிழக்கு திசையில் உள்ளது. தீவுகள் சோகோட்ரா தீவுக்கூட்டத்தில் சோகோட்ரா, அப்துல்குரி, சம்ஹா மற்றும் தர்சா ஆகிய 4 பெரிய தீவுகள் உள்ளன. சோகோட்ரா இவற்றில் மிக பெரியது. நிலப்பரப்பு தீவில் 1525 மீட்டர் உயரமுள்ள மலைகள், வறண்ட பாலைவன பகுதிகள், சுண்ணாம்பு பீடபூமிகள் மற்றும் கடற்கரை சமவெளிகள் என பல்வேறு வகையான நிலப்பரப்புகள் உள்ளன. இது சுமார் 132 கிலோமீட்டர் நீளமும் 42 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. தோற்றம் சுமார் 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க கண்டத்துடன் இணைந்திருந்த இத்தீவு புவியியல் மாற்றங்கள் காரணமாக தனி தீவு கூட்டமாக மாறியது. தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள். உயிர்பன்மயம் சோகோட்ரா தீவு அதன் அரிய மற்றும் தனித்துவமான உயிர்பன்மயத்திற்கு உலக புகழ் பெற்றது. இங்குள்ள பல தாவரங்களும் விலங்குகளும் உலகிலேயே வேறு எங்கும் காணப்படாதவை. தாவரங்கள் டிராகன் பிளட் மரம், டிராகன் பிளட் ட்ரீ. இது சோகோட்ராவின் மிகவும் பிரபலமான மற்றும் அடையாளம் காணக்கூடிய தாவரமாகும். குடை போன்ற வடிவம் கொண்ட இந்த மரத்தின் தண்டில் கீறல் ஏற்பட்டால் சிவப்பு நிற திரவம் பிசின் வெளியேறும். இது சாயமாகவும் மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. இவற்றில் சில 300 ஆண்டுகள் பழமையானவை. பாட்டில் மரம், பாட்டில் ட்ரீ, சோகோட்ரா டெசர்ட் ரோஸ். இதன் அடிப்பகுதி பருத்து தண்ணீர் சேமித்து வைக்கும் பாட்டில் வடிவத்தில் இருக்கும். அரிதாக இலைகளும் பூக்களும் முளைக்கும் போது இது தனித்துவமான அழகுடன் காட்சியளிக்கும். சாம்பிராணி மரங்கள், பிராங்கின்சன்ஸ் ட்ரீஸ். இங்கு 9 வகையான சாம்பிராணி மரங்கள் காணப்படுகின்றன. மொத்தமுள்ள 825 வகை தாவரங்களில் 37 விழுக்காடு உலகிலேயே இங்கு மட்டுமே காணப்படுகின்றன. 307 வகையான தாவரங்கள் அழியும் நிலையில் உள்ளன. விலங்குகள் சோகோட்ராவில் 700க்கும் மேற்பட்ட உள்ளூர் விலங்கினங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. ஊர்வனவற்றில் 90 விழுக்காடு மற்றும் நிலநத்தைகளில் 95 விழுக்காடு இந்த தீவில் மட்டுமே வாழும் உயிரினங்கள். பறவைகள் சோகோட்ரா வார்ப்லர், சோகோட்ரா பண்டிங், சோகோட்ரா சூரிய பறவை, எகிப்திய கழுகு போன்றவை இங்கு காணப்படும் அரிய பறவை இனங்கள். நண்டுகள் பேய் நண்டு, சோகோட்ரா சுண்ணாம்பு நண்டு போன்றவை இங்குள்ள தனித்துவமான நண்டு இனங்கள். பாலூட்டிகள் வௌவால்கள் மட்டுமே இங்குள்ள ஒரே உள்ளூர் பாலூட்டிகள். இங்கு நிலநீர் வாழ்விகள், தவளைகள் போன்றவை இல்லை. கடல் ஆமைகள், மீன்கள் போன்ற நீர்வாழ் உயிரினங்களும் இங்கு செழித்து வளர்கின்றன. காலநிலை சோகோட்ராவில் கோடை காலத்தில் கடும் வெயிலும் மழைக்காலத்தில் அதிக பருவமழையும் பெய்யும். இந்த தனித்துவமான காலநிலையே இங்குள்ள தனிச்சிறப்புமிக்க சுற்றுச்சூழல் அமைப்பு உருவாக காரணம். வரலாறு சோகோட்ரா தீவு கூட்டம் சுமார் 25 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இதன் புவியியல் அமைப்பும் தனிமையும் பல நூற்றாண்டுகளாக அதன் உயிர்பன்மயத்தை பாதுகாத்து வந்துள்ளது. 2008ஆம் ஆண்டில் யுனெஸ்கோ சோகோட்ரா தீவு கூட்டத்தை உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரித்தது. கலாச்சாரம் மற்றும் மக்கள் சோகோட்ராவில் சுமார் 60,000 மக்கள் வசிக்கின்றனர். இங்கு பூர்வீகமான சோகோத்ரி பழங்குடியினருடன் வெளியில் இருந்து வந்தவர்களும் உள்ளனர். இங்குள்ள மக்கள் இயற்கையோடும் சுற்றுச்சூழலோடும் இணக்கமாக வாழ்கின்றனர். மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு, பேரிச்சம்பழ சாகுபடி, பிசின், டிராகன் பிளட் மரத்திலிருந்து சேகரிப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வாழ்வாதாரங்களாக உள்ளன. பொருளாதாரம் சமீப காலங்களில் சுற்றுச்சூழல் சுற்றுலா மற்றும் சாகச சுற்றுலா வளர்ச்சி அடைந்து வருகிறது. இருப்பினும் ஏமன் நாட்டின் உள்நாட்டு போர் போன்ற அரசியல் காரணங்களால் தீவின் எதிர்காலம் நிச்சயமற்ற நிலையில் உள்ளது. முக்கிய சுற்றுலா அம்சங்கள் அதிசய டிராகன் பிளட் மரங்கள் மற்றும் பிற தனித்துவமான தாவரங்களை காணுதல், அரிய பறவைகள் மற்றும் விலங்குகளை பார்வையிடுதல், அழகான கடற்கரைகள் மற்றும் நீச்சலுக்கான இடங்கள், ட்ரெக்கிங் மற்றும் ஒட்டகச் சவாரி, மீன்பிடி மற்றும் கடல் ஆமைகளை ரசிப்பது, பாரம்பரிய சோகோத்ரி மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சாரத்தை புரிந்து கொள்வது. சோகோட்ரா அதன் இயற்கை அதிசயங்களை தாண்டி மனித தலையீட்டாலும் அரசியல் காரணங்களாலும் ஆபத்தை சந்தித்து வருகிறது. இங்குள்ள அரிய உயிரினங்களையும் தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்பையும் பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.